அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எம்மி அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலக் ஸ்பெகட்டி. மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே இந்த பாலக் ஸ்பெகட்டி செய்யும் போதெல்லாம் அவங்க தான் வந்து நின்று செய்வாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க செய்கிறாங்க, நான் ஷூட் பண்ணுறேன். ஒரு கடாயில் தண்ணி தாராளமாக விட்டு அதில் அக்ரூட் 4-5 அக்ரூட் போட்டு ஒரு 10 செகண்ட் விட்டு அந்த சுடுதண்ணிலேருந்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு கையளவு பூண்டு உரித்து வச்சுருந்ததில் அதில் பாதி தான் அந்த தண்ணியில் போட்டாங்க. போட்டுட்டு அதையுமே 10 செகண்டில் எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த பாலக்கீரை அதையுமே அந்த சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டாங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் அக்ரூட்டு, பூண்டு, கொஞ்சமாக உப்பு, இட்டாலியன் சீசனிங் போட்டு அதையும் எடுத்து வச்சுருக்குறாங்க. அடுத்து மிளகுத்தூளும் சேர்த்துக்கிட்டாங்க. மிளகுத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் அந்த பாலக்கீரையும் ஒரு நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து, ஆனால் ஸ்டவ்வும் ஆன்லேயே தான் இருக்குது. பாலக்கீரையை எடுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டாங்க. சுட சுட அரைக்க வேணாம்னு சொல்லி ஆறட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸ்பெகட்டி வீட் ஸ்பெகட்டி எடுத்துருக்குறோம். கொஞ்சமாக உப்பு போட்டு அதையுமே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதே தண்ணியிலையே அந்த ஸ்பெகட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இருந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டாங்க ஆறட்டும்னு சொல்லிவிட்டு. அந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில், எலுமிச்சம்பழம் வந்து அரைப்பழம் பிழிஞ்சு விட்டுருக்குறாங்க. அதில் இருக்கிற சீடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற விட்ட பாலக்கீரை, அக்ரூட், பூண்டு, மிளகுத்தூள், இட்டாலியன் சீசனிங், வேறு என்ன போட்டாங்க, உப்பு, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஸ்பெகட்டி வேகும் போதே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. அதையும் இதோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறாங்க. மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் பட்டர், நார்மல் பட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, கார்லிக் பட்டர் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். அதோட பூண்டு பொடிசாக கட் பண்ணதையும் சேர்ந்துட்டு நல்லா ஒரு வாசம் வரும் பாருங்கள். அந்த டயத்தில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பாலக் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்தாச்சு. என்ன சீஸ்ன்னு பார்த்திங்கன்னா சட்டர் சீஸாக என்ன சொன்னோம், அதையும் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேக வச்ச ஸ்பெகட்டி. எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது. நூடுல்ஸ், ஸ்பெகட்டி, இது எதுக்கு பேர் அப்படி வச்சாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் இது குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகும். ஏன்னா காரம் அதிகமாக இல்லை, இதில் க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் போதே அதை சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுது. ஆயில் நம்ம அதிகமாக விடலை இல்லையா, அதனால் நமக்கு வந்து சீக்கிரமாக ஆற ட்ரை ஆகிரும். அதனால் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.